சகோதரிகளே, இத்தனை பேர் எழுதியிருக்கிறேன். டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4, கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம், டூரிஸ்ட் ஆபீசர் எக்ஸாம், இதெல்லாம் திமுக ஆட்சிக்கு பிறகு இத்தனை பரீட்சை 7 பரீட்சை நடத்தி இருக்கிறாங்க. என் கையில் இந்த அறிக்கை இருக்குதுங்க ஐயா. திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில சொல்லி இருந்தார்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தா 5 ஆண்டுகள்ல நாங்கள் கொடுக்கக்கூடிய அரசு வேலை மட்டுமே 3,50,000 பேருக்கு அரசு வேலை கொடுப்போம். 5 ஆண்டுல 5 வருஷத்துல 3,50,000 பேருக்கு அரசு வேலைங்க ஐயா. அப்ப ஒரு வருஷத்துக்கு 70,000 பேர், ஒரு வருஷத்துக்கு 70,000 பேருக்கு அரசு வேலை கொடுத்திருக்கணும் ஐயா. இன்னைக்கு 2.5 வருஷம் ஆயிடுச்சு. 5 ஆண்டுகள்ல பாதி முடிந்து விட்டது. 2.5 வருஷத்துல 1,75,000 பேருக்கு அரசு வேலை கொடுத்திருக்கணும், பாதிக்கு பாதி. இன்னைக்கு எத்தனை பேருக்கு அரசு வேலை கொடுத்திருக்காங்க நாங்க ஐயா? கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் 2022 39,538 பேர் எழுதினாங்க, இன்னும் ரிசல்ட் வரல. கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் 2023 6/1/2024 எழுதினாங்க, ரிசல்ட் வரல. குரூப் 2 எக்ஸாம் 21/5/2022 9 லட்சம் பேர் எழுதினாங்க, 116 பேருக்கு வேலை கிடைச்சிருக்குதுங்க ஐயா. 9 லட்சம் பேர் எழுதி 116 பேருக்கு வேலை. குரூப் 1 பரீட்சை 1,90,957 பேர் எழுதினாங்க, 19/11/2022 இதுவரைக்கும் வேலை யாருக்கு கொடுக்கலீங்க ஐயா, ரிசல்ட் கொடுக்கல. குரூப் 4 22,45,000 பேர் எழுதினாங்க, 24/7/2022 10,205 பேருக்கு வேலைங்க ஐயா. மொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால், திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழகத்தில் நம்முடைய மாணவ செல்வங்கள் 31 லட்சம் பேர் அரசு பரீட்சை எழுதி 10,323 பேருக்கு அரசு வேலை கொடுத்திருக்கிறாங்க. பாருங்க, இந்த அநியாயத்தை எங்கேயாச்சும் பார்த்திருக்கிறீங்களா? 5 வருஷத்துல 3,50,000 பேருக்கு அரசு வேலை என்று சொன்னார். 5 வருஷத்துல 3,50,000 பேருக்கு அரசு வேலையாக இருந்தால் 31 மாசத்துல 1,75,000 பேருக்கு அரசு வேலை கொடுத்திருக்கும். ஆனா 31 மாதம் முடிந்து சரியாக பாதி ஆட்சி காலம் முடிந்த பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில அரசு வேலை கொடுத்திருப்பது 10,321 பேர். 8.5 கோடி மக்கள் நாம இருக்கும். குழந்தைகளுக்கு எப்படிங்க அரசு வேலை கிடைக்கிறீங்க சொல்லுங்க? அரசு வேலையும் கிடையாது, தனியார் வேலையும் கிடையாது. யாராவது தொழில் தொடங்குவோம் என்று வந்தா அவங்ககிட்ட 30% கமிஷன் வாங்க வேண்டியது.